இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த இனிய திருமண விழாக்களை நடத்தி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எப்பவுமே சேகர்பாபு செயல்பாபு என்று அழைப்பது உண்டு. செயல்பாபு மட்டும் புயல் பாபாவாக மாறி இன்றைக்கு அவர் பேசுகிற இடத்துல கூட பேச்சு தடைபட்டது, தொண்டை கொஞ்சம் கரகரத்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது எழுந்திருக்கிறார், எப்பொழுது சாப்பிடுகிறார், என்று யாருக்கும் புரியல. முதலமைச்சராக இருக்கக்கூடிய எனக்கே புரியல. அந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு தனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய செயல் வீரராக நம்முடைய சேகர்பாபு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே என்னிடத்தில் ஒப்புதல் பெற்று இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவர் எப்போ அழைச்சாலும், இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமில்லை, எந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாலும் தட்டாம நான் போயிடுறது உண்டு. தட்டாம போவதற்கு காரணம் என்னன்னா, அப்படி விடமாட்டார் என்ன. ஆக அந்த அளவிற்கு உரிமையோடு எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கேற்க வைக்கக்கூடிய நிலையிலே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் நான் எந்த துறையில் அதிகமான நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன்னா, இந்த அறநிலைத்துறை நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் சேகர்பாபு தான். சில நேரங்களில் பணியின் காரணமாக நான் வெளியூருக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியாத காரணத்தால முதலமைச்சருடைய அறைக்கு பக்கத்திலேயே செய்தியாளர் சந்திக்கணும் வர இருக்கு. அந்த அறையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உண்டு. அந்த நிகழ்ச்சியில் கணக்கெடுத்து பார்த்தாலும் இந்த துறை தான் முதலிடத்தில் நிற்குது. அதே போல இந்த அறநிலைத்துறை சார்பில் இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை திருமணங்கள் நடந்திருக்குன்னு நானே சேகர்பாபுட்ட கேட்டேன். 1800 அப்படின்னு சொன்னார்.